ஹலோ ஃபிரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஒரு சில நாளா நான் வீடியோ போடல. எனக்கு தெரியும் என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல. நான் வந்து 1 சேனல், 2ண்ட் சேனல் கிரியேட் பண்ற கொஞ்சம் வேலையில இருந்தேன். அதாவது ஹரிஷ் வாய்ஸ் ஓவர்டோஸ் அப்படின்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். மறக்காம அத போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா கூட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. 3 சேனலோட லிங்க்குமே இருக்கும். மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரிஷ் வாய்ஸ் ஓவர்டோஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா எதுவும் இருக்காது. ஏன்னா, இன்னும் நான் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணவே இல்ல. காப்பிரைட் ஏகப்பட்டது குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி நான் 1, 2 குடுக்க ட்ரை பண்றேன். அதாவது, நீங்க ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு இருந்த இடத்த விட்டு எந்திரிக்காத மாரி, ஒரு மூவி கான்டென்ட் மாரி அப்படியே போடலான்னு இருக்கிறேன். அதாவது, இருக்கிற எல்லா எபிசோடையும் ஒண்ணா சேர்த்து அந்த மாரி போடுறது தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். உங்களுக்கு கண்டிப்பா புடிச்ச எபிசோடு தான் நான் ஒண்ணா சேர்த்து மூவியா போடுவேன். அத நீங்க மறக்காம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா, இந்த சீசன், இந்த சீரிஸ் முடியறதுக்கு இன்னும் 2 எபிசோடு தான் பாக்கி இருக்குது. சரி வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். போன எபிசோட்ல கிஸ் அடிச்சதுக்கு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நெனச்ச டானி ஸ்கூலுக்கு வந்துட்டான். எப்பவும் போல நம்ப சுசுகியும் அவ வந்து எப்பவும் போல ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இவளுக்கு குட் மார்னிங் வேற சொல்றா. இவன் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம அப்படியே திரும்பி பார்க்குறான். என்னது இது? இவ கூச்சப்படாம இவ்வளோ ஜாலியா இருக்கிறா அப்படின்னு இவளுக்கு எல்லாமே பழகிச்சாட்டு இருக்குது. நான் தான் இப்படி சப்பனியாட்டம் அத நினைச்சுக்கிட்டே இருக்கிறேனா அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கும் கூச்சமா தான் இருக்குது. கம்முனு தான் இருக்கிறா. இன்னைக்கு இவங்களுக்கு கிளாஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒண்ணு நடக்க போகுது. அந்த ப்ராஜெக்ட்ல இவங்க எல்லாருமே ரியல் பிளேஸ்க்கு போயி அந்த இடத்துல சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யணும். அதுக்காக உங்க எல்லாரையுமே நான் குரூப்பா பிரிக்க போறேன் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியே கிடையாது. அது வெளிய போய் செய்ற ஆக்டிவிட்டி. அதுக்கு சில கைடுமே இருக்குது. அந்த கைட் புக் எல்லாத்தையுமே ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸே எல்லாரும் உட்காந்து செய்யணும். யமடாவுக்கு அங்க வேலையே கிடையாது. எல்லாருமே யமடாவ இங்க தனியா விட்டுட்டாங்க. பக்கத்து கிளாஸ்ல நிஷி, ஹான் அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த புக்ஸ ரெடி பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹான் கிட்ட ஏதாவது வேலைன்னா மட்டும் தான் வந்து பேசுவாங்க. அது இவளுக்கு ரொம்பவே கோவமா இருக்குது. இன்னொரு பக்கம் யமடாவ பத்தி கேட்கும்போது, சரி அவனுக்கும் உனக்கும் என்னாச்சு? ஏதாவது பண்ணியான்னு கேட்கும்போது, பெருசா அந்த அளவுக்கு எதுவும் பண்ணவே இல்ல. பட் நான் அவன் கூட மனசு விட்டு பேசினேன். எனக்கு அதுவரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறா நம்ம ஹார்ன். சரி அவள சிரிக்க வைக்கிறதுக்காக, இவ ஃபோன்ல ஏதோ ஒரு காமெடி போட்டுக்கிட்டு இருக்கிறா. சரி விடு, விடு. அதுக்கெல்லாம் என்னப்பா பார்த்துக்கிட்டு, அவன பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஐய்யய்யோ! திடீர்னு இப்படி கேட்கிறியே! ஆக்சுவலி அவன பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு அவளோட மனசுல இருக்கிறத சொல்ல வரும்போது, நீங்களும் இந்த வேல தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா எமாடா! ஐய்யய்யோ! இவன் வேற இங்க வந்துட்டானே அப்படின்னு இவ ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. சொல்லப்போனா நானும் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். நான் உங்களுக்காக இத ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்கும்போது, ஓகே இந்த புக்க நீ இந்த மாரி தான் மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமாடா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற நம்ம யமாடா ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே, குரூப் என்ன பிரிக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்தோட இருக்கிறாங்க. எந்தெந்த குரூப் எந்தெந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு. எல்லாருமே கலந்துரையாடிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம டானி மட்டும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் சுசுகி ரொம்பவே கோவமா பேசுறா. "என்னாச்சு உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை?" அப்படின்னு நம்ம அசுமா கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யமாடா, "பரவாயில்லையே இந்த வேலையெல்லாம் நீங்க சீக்கிரமே முடிச்சிட்டீங்க" அப்படின்னு கேட்கும்போது, நிஷி அவளும் பேசுறா. "ஐய்யய்யோ! இவன் முன்ன விட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாளே! எனக்கு சிரிப்பு வருது" அப்படின்னு சொல்லிட்டு அவ வாய சப்ப ஆரம்பிச்சுட்டா. "ஐயய்யோ! ஹார்ன் எப்படியாவது என்ன காப்பாத்துறி! நான் மட்டும் இங்க தனியா மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு அவளும் அலறிக்கிட்டு இருக்காளா. "நான் இந்த இடத்துல இருக்கிறதே மறந்துரு நிஷி. ஏன்னா நீ இப்ப காதல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கிற. இதுக்கு மேல நான் என்னோட உதவி உனக்கு தேவைப்படுது" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புக் எல்லாத்தையுமே போய் அடக்கி வச்சுக்கிட்டு, "சரி நான் போய் இத டீச்சர்ட்ட குடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு கிளம்புறா. "இரு நானும் வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் தேவையில்ல. நீ மூடிக்கிட்டு இங்கேயே உட்காரு" அப்படின்னு அவள திட்டிவிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் யமடா, அப்புறம் நிஷி 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம. "இன்னைக்கு வெயில் ரொம்ப கொளுத்துதுல்ல, இன்னைக்கு காத்து ரொம்ப நல்லா அடிக்குதுல்ல" அப்படின்னு 2 பேரும் அட் அ டைம்ல சில விஷயங்கள பேசம்போது, "பாத்தியா 2 பேரும் ஒரே சமயத்துல தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம்" அப்படின்னு யமாடா சொல்றானா. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! தனியா வேற விட்டுட்டு போயிட்டா எனக்கு பயமா இருக்குது. எப்படி கான்வர்சேஷன பில்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவ ஒரு மாரி குழப்பத்தோட இருக்காளா. சரி நான் உன்கிட்ட ஓப்பனா கேட்கிறேன். அதாவது நீங்க உங்க குரூப் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எங்க கிளம்புறீங்க? அத என்கிட்ட சொல்றியா? அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நானும் சொல்றேன் அப்படின்னு அவளே வெட்கப்பட்டுக்கிட்டு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹார்ன் வந்ததுக்கப்புறம் எங்க போயிட்டான்னு கேட்கும்போது, அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தான்னு இங்கிருந்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அடடா! எனக்கு பதிலா நீங்க இருந்து போயிருக்கலாம்லன்னு கேட்கும்போது, இல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் போவ அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து குரூப்பா பேசிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மாரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது டீச்சர்ஸ் அவ்வளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே செமையான இடம் தான். அவங்க எங்க வேணாலும் போய்க்கலாம், எங்க வேணா சுத்திக்கலாம். அப்படித்தானே டானி அப்படின்னு கேட்கும்போது, இன்னொரு பக்கம் சுசுகி வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி மத்தியானம் எதுக்கு நீ அவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுசுகி கேட்கும்போது, நான் கோவமெல்லாம் படவே இல்லையே. நான் சும்மா தான். சும்மா கூல்னஸ்க்காக அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றானா. பாரு பாரு நீ சொல்றத அவனே சிரிக்கிறான் பாரு அப்படின்னு இங்க சுசுகி எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அசுமா, டைரா 2 பேருமே எனக்கு மட்டும் தான் இன்னைக்கு நம்ம டானியும், சுசுகியும் சண்டை போட்டு பிரிஞ்ச மாரி இருந்ததா இல்லையான்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறா. அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு நீ யோசிக்காமலே இருக்கலாம். சரி நீ எதுக்கு என் கூடயே வந்துகிட்டு இருக்கிற? நான் கடைக்கு போறேன் அப்படின்னு அவ கடைக்குள்ள போறா. பின்னாடி அவளும் வந்துட்டா. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசுமாவோட பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்டான கவாசகி அப்படின்னு ஒருத்தி வரா.
"என்னடி ஆச்சு? உன்னோட கிளாஸ்ல குரூப்லாம் பிரிச்சுட்டாங்களான்னு?" கேட்கும்போது, "அத ஏன்டி கேட்குற? என் கிளாஸ்ல ஒரே தலைவலியா இருக்குது. உங்க கிளாஸ்ல அவங்க ஒப்பீனியனாவது சொல்றாங்க. என் கிளாஸ்ல நான் ஏதாவது கேள்வி கேட்டா, வாயவே தொறக்க மாட்டேங்கிறானுங்க. வாய் பேசுறதுக்கு காசு கேட்கறானுவங்க. அந்த அளவுக்கு இருக்கானுங்க. ஒப்பீனியனாவது குடுங்கடா" அப்படின்னா, ஒருத்தன் கூட வாயே தொறக்க மாட்டேங்கிறான். இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஒப்பீனியன குடுக்க தெரியாதவனுங்க, ஒப்பீனியனையாவது சொல்லணும். அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கவாசிக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. "சரி விடு விடு கவலைப்படாத" அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆசுமா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நேத்து இவங்களோட கைடு செய்ற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. டீச்சர் நேத்து சொன்ன மாரி ஆளுங்கள எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆசுமா மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா 3 பேர் வந்தா ஆசுமா தனியா போயிருவாள்ல. இவ புலம்பிக்கிட்டு இருக்கிறா. "சரி பரவால்ல நான் உங்க குரூப்புக்குள்ளலாம் வரல. என்ன மன்னிச்சிரு. நான் வேற குரூப் கூட போயிடுறேன்" அப்படின்னு ஆசுமா சொன்னதுக்கப்புறம், "ஓகேடி எனக்கு புரிஞ்சிருச்சு" அப்படின்னு இப்ப சுசுகி சொல்றா. "சார் என் குரூப்ல நான் 4 பேர வச்சுக்கிட்டேன்" அப்படின்னு ஓப்பனா கேட்டுட்டா. "அடி பாவி! நான் வரலன்னு தான்டி சொன்னேன். எதுக்குடி என்ன போய் சேர்த்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு இருக்கிறா. சாருமே ஓகே சொல்லிட்டாரு. அடடே! இந்த விஷயம் இவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சா? நான் தான் பல விஷயங்கள எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். அவங்க எல்லாருமே நல்லா ஒண்ணா ஜாலியா தான் இருக்கிறாங்க. நானும் ஜாலியா இருக்க வேண்டியது தானே! ஆனா நான் ஏன் அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நான் எப்படி சம்மந்தமே இல்லாம சோகமா இருக்கிறேன் அப்படின்னு இவ ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. மேபி இவ புடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதுமே, இவ ஏதோ ஒரு விஷயத்த அதாவது மொக்க வாங்கிட்டா என்ன பண்றது? இல்ல அவங்க மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டா என்ன பண்றது? அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவ கூட இருக்கிற யாருமே அந்த மாரி ஒரு மனப்பான்மையில பேசவே மாட்டாங்க. இவ தான் அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிறா. "டைரா நான் உன்னோட மைண்ட் செட்ல இருந்திருக்கணும்டா. எல்லாரையுமே அசால்ட்டா தூக்கி தூக்கி வாரியிருப்பேன்" அப்படின்னு சொல்றா. "அதென்ன என் மைண்ட் செட்ல இருந்தா மட்டும் தூக்கி தூக்கி வாரியிருப்பேன்? நானே ஒரு பயந்தாங்கோலி. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நீ என்ன காரணம் காட்டி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? என்னல்லாம் எதுக்குமே காரணம் காட்டாத. உங்களோட நான் கிடையாது. என்ன ஆள விட்டுருங்கப்பா" அப்படின்னு நம்ம டைரா இங்கிருந்து ஓடியே போயிட்டான். அண்ட் இப்ப ஆசுமாவும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறா. "இங்க பாரு, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" கேட்கும்போது, ஒருத்தவங்க உன்னோட ஒப்பீனியன எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுக்கலனாலும் சரி, அவங்க உன்ன பத்தி கவலைப்பட்டாலும் சரி, கவலைப்படலைனாலும் சரி, நீ உனக்கான வாழ்க்கைய வாழப் போற. அவங்க உன்ன பத்தி யோசிச்சா என்ன, யோசிக்கலைன்னா என்ன? அத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு இவளும் சொல்றாளா. அண்ட் அவனுமே இவ கூட நடந்து வரத கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு, அவன் இங்கிருந்து போயிட்டான். எப்பவுமே அவன் அந்த மாரி தானே. ஸோ நம்ம ஆசுமாவும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. சின்ன வயசுல இவ எதுக்காக இப்படி பயந்துகிட்டு இருந்தா அப்படின்னு. இவளோட ஒரு ஃப்ரெண்டு அவளுக்கு இன்னொரு பையன புடிச்சிருக்கும். இவ கூட பேசுற பையன. ஸோ அவ வந்து நம்ம ஆசுமா கிட்ட ஹெல்ப் கேட்பா. "எனக்கு அவன செட் பண்ணி தரியா? அதாவது நீ அவனுக்கு ஃப்ரெண்ட் தானே. எனக்கு அவன் கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு அவ கேட்டிருப்பா. இவளுமே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த மாரி சில ஹெல்ப் விஷயங்கள் பண்ண தான் இவளுக்கு சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. எல்லாருமே இவள யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அதே சமயத்துல வத்தனபே அப்புறம் சட்டோ 2 பேரும் வராங்க. "ஏய் அசுமா எங்க போய்க்கிட்டு இருக்கிற? ஆக்சுவலி நாங்க ஷாப்பிங் போய்க்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு எல்லாமே ஆக்டிவிட்டி செய்ய போறோம்ல. ஸோ, அதனால வெயில்ல கற்கக்கூடாதுன்னு நாங்க சில கிரீம்ஸ் எல்லாம் வாங்க போறோம். நீயும் வர்றியான்னு?" கேட்கும்போது, ஆக்சுவலி நானும் வரட்டா அப்படின்னு அவளும் ஓப்பனா கேட்டுட்டா. மேபி பரவால்ல. நீ வரதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. ஒரு வழியா நீ இப்படி ஓப்பனா எங்ககிட்ட கேட்டுட்டியா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயி சன்ஸ்கிரீனு, லோஷனு, மாய்ஸ்சரைசர்ன்னு ஏகப்பட்டது வாங்கலாம் வாங்க. நான் வேற டீ வேற வாங்கணும் அப்படின்னு வத்தனபி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரு வழியா நாளைக்கு ஆக்டிவிட்டில எல்லாருமே அவங்களோட மூஞ்சிய மேக்கப் இல்லாம பார்க்க போறோம். "அசுமா உன்னோட மூஞ்சிய நாங்க மேக்கப் இல்லாம பார்க்கறோம்னு நெனைக்கும் போதே சந்தோஷமா இருக்குது" அப்படிங்கிறாங்க. "சும்மா இருங்கடி மேக்கப் இல்லாமயே நான் இவ்வளவு அழகா தான் இருப்பேன்" அப்படின்னு அவளும் சொல்றா. இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம சுசுகிக்கு சென்ட் பண்றாங்க. சுசுகி அத பார்த்துட்டு, "அடேயப்பா! எல்லாரும் ஒண்ணா போயிருப்பாங்களாட்ட இருக்குது" அப்படின்னு சந்தோஷப்படுறா. அடுத்த நாளே இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு குரூப்புமே ஒவ்வொரு குரூப்பா பிரிக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் ஒவ்வொரு குரூப்ல இருக்கிறாங்க. சுசுகி எல்லாமே அங்க நிஷிய பார்த்தோனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டா. "அடடே! இது யமடாவோட ஆளாச்சே" அப்படின்னு. அவ ஹார்ன பார்த்து தான் யமடாவோட ஆள்ன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு நம்ம நிஷி தான்னு தெரியாது. ஸோ நீங்க சொல்லப்போனா, "நீங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே கியூட்டா இருக்கிறீங்களே" அப்படின்னு தேவையில்லாம புலம்ப ஆரம்பிச்சுட்டா. காரணம், "யமடா இவன பார்த்துக்கிட்டு இருக்கிறா" அப்படின்னு. இன்னொரு பக்கம், "நீ தான் இந்த சொன்ன காதல் ஜோடிகளா? பார்க்கறதுக்கே வித்தியாசமா தாண்டி இருக்கிறாங்க" அப்படின்னு ஹார்ன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா. "ஏய் இது எப்படி நீ சீக்கிரமா செய்ய ஆரம்பிச்ச? இந்த கிளேல பொம்மை செய்றதுக்கே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?" அப்படின்னு சுசுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பக்காவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா. "சரி நாளைக்கு நீங்க எல்லாரும் எங்க பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாளைக்கு நாங்க ஏதோ கோயிலுக்கு போறோம்" அப்படின்னு நிஷி கிட்ட சுசுகி கேட்க கேட்க அவ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "அடேங்கப்பா! நீங்க அங்க தான் போறீங்களா?" அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அந்த யமடா பயபுல என்கிட்ட நாளைக்கு அந்த கோயிலுக்கு போலான்னு வற்புறுத்துனது இதனால தானா? அப்படின்னு சரி நாளைக்கு மஜா இருக்குது பாரு அப்படின்னு இவங்க எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறா சுசுகி வில்லத்தனமா. அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இவங்க குளிக்கிறதுக்கு செட்டா போய்க்கிட்டு இருக்கிறாங்க. சரி குளிக்கிற டைம்ல ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு அங்க இருக்கிற 2 பெண்கள், "ஏய் சுசுகி நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கட்டா? நீயும் டானியும் லவ் பண்றீங்க தானே? ஃபர்ஸ்ட் யாரு ப்ரப்போஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் யாரு கிஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாரி எல்லாம் மீறி இருக்கிறீங்களா?" அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. "என்னது எல்லை மீறி இருக்கிறீங்களாவா? நான் அவன் கைய புடிச்சுக்கிட்டு ஸ்கூல் வரைக்கும் தான் நடந்து வந்திருக்கிறேன். நீங்க என்ன இந்த மாரிலாம் கேட்கறீங்க? இந்த கேள்விலாம் அவுட் ஆஃப் கொஸ்டின். இங்கலாம் கேட்கக்கூடாது போங்கடி" அப்படின்னு இவளுமே அந்த இடத்துல முடிக்குட்டு இவ வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே கேள்வி எல்லாத்தையும் இவ குளிக்க போம்போது யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா.
"என்னடி ஆச்சு? ஒரே மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு" கேட்கும்போது, அவங்க கேட்கறதும் கரெக்ட் தானே. நான் அவங்க கூட கைய கோர்த்து லைட்டா ஏதோ கிஸ் அடிச்சிருக்கிறேன். அதுவரைக்கும் இருக்கும்போது எனக்கு இதுக்கே வெட்கமா இருக்குது. அவங்க அதெல்லாம் வேற கேட்கறாங்களே அப்படின்னு இவ கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல ஆசுமா வந்துட்டாளா, "ஆசுமா நானும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்டி" அப்படிங்கிறா. "என்னத்தடி டெவலப் பண்ணணும்னு" கேட்கும்போது, "நீ இப்பவே நல்லா தான இருக்கிற. அதுக்கு எதுக்கு நீ டெவலப் பண்ணிக்கிட்டுன்னு" கேட்கிறா. ஆக்சுவலி நானும் உன்ன மாரி ஒரு கூலான பொண்ணா ஆகணும். மத்தவங்களெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு புடிச்ச மாரி நீ இருக்கிற பாத்தியா? எனக்கு அதுதான் மாறணும். அந்த மாரி மாறணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. ஆனா நான் கியூட்டா இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே. எல்லாரும் ஏன் என்ன இந்த மாரி பார்க்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இவ புலம்பிக்கிட்டு இருக்கிறா. சிம்பிளா சொல்லப்போனா, நான் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு மயிர்ல கூட சட்டை பிடிக்க மாட்டேன். அவங்க எல்லாருமே அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு ஆசுமா ஒரு தக்கான ஒரு ஆன்ஸர குடுக்குறா. ஸோ ஆசுமாவோட அந்த ஸ்ட்ரெய்ட்னிங்க பயன்படுத்தி அவ அவளோட முடிய ஸ்ட்ரெய்ட் பண்ணிட்டா. அண்ட் இதே சமயத்துல அவனோட காதலனான டானிய பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஹேர ஸ்ட்ரெய்ட் பண்ணிட்டால்ல. இந்த சமயத்துல பசங்கள பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. பசங்களும் அப்பதான் குளிச்சுட்டு வெளிய வரானுங்க. இங்க பார்றா குளிச்சுட்டு ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். சரி டானி எங்க அப்படின்னு சுசுகி கேட்கும்போது, அவ அந்த இடத்துல தான் உட்காந்துகிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. சரி இவளுமே போய் டப்புன்னு சர்ப்ரைஸ் குடுக்குறா. "எப்படி டானி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். என் ஹேர பார்த்தியா எவ்வளவு ஸ்ட்ரெய்ட்டா இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நானும் பார்த்தேன். ரொம்பவே கியூட்டா இருந்தது" அப்படின்னு அவளும் சர்ப்ரைஸ் குடுக்குறான். சரி ஓகே. "நீ ஏன் இந்த இடத்துல உட்காந்துகிட்டு இருக்கிற? பசங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. நீ எங்க இருக்கிறன்னு?" கேட்கும்போது, "எனக்கு அந்த இடத்துல ஜாலியா தான் இருந்தது. பசங்க எல்லாரும் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. குளிக்க போனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நானும் இங்க வந்துட்டேன்" அப்படின்னு இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ஓ! அப்படியா விஷயம்? சரி ஓகே. நானும் சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நீ ஏன் மத்த பசங்க கூட சேரவே மாட்டேங்கிற? அப்படி சேராம இருந்தா என்னதான் ஆகும்? நீ சேர்ந்து தான் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா, நான் காதலிச்சது மத்த பசங்களோட சேராம இருக்கிற அந்த டானிய தானே. ஆக்சுவலி எனக்கு அவன தான் புடிச்சிருக்குது. இவனையும் புடிச்சிருக்குது. கேரக்டர் வைஸ் பார்த்தா எப்படி தெரியும்? அப்படின்னு இவளும் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. பட் மேபி நான் புடிச்ச இடத்துக்கு புடிக்காத இடத்துக்கெல்லாம் போனாலுமே, எனக்கு புடிச்சவங்க யாராவது அங்க இருந்தா தானே எனக்கும் அந்த இடம் புடிச்ச மாரி இருக்கும். அதனால நீ என் கூட இருந்தனால தான் எனக்கு அந்த இடம் புடிச்சிருந்தது. அதனால நீ என் கூட வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சுசுகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னடா திடீர்னு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது அப்படின்னு இவளும் புலம்பிக்கிட்டு இருக்காளா. அண்ட் அதே சமயத்துல இவ கொஞ்சம் சீரியஸா இறங்குவானாட்டு இருக்குதே. நான் எதிர்பார்க்காததெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறானே அப்படின்னு இங்க சுசுகி நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி கோஸ்கே ஐ லவ் யூ அப்படின்னு அவளும் சொல்றாளா. அவனோட முதல் பேர சொல்லி இவ லவ் யூ சொல்றாளா. அண்ட் இவளும் பக்கத்துல வந்து மீயும் ஐ லவ் யூன்னு சொல்றதுக்குள்ள, சரி ஓகே டைம் ஆயிருச்சு. குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் போய் தூங்கணும். நம்ம போய் தூங்குற வேலைய பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி போயிட்டா. இன்னொரு பக்கம் ப்ரொபோஸ் பண்ண வந்த பையனோட மூஞ்சிய செவக்க விட்டுட்டு அவ ஓட்டமா ஓடி போயிட்டா. இவனுக்கு ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் ஆயிப்போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம நிஷி அப்புறம் ஹானு நாளைக்கு தாண்டி இருக்குது கச்சேரியே அப்படின்னு ஹான் சொல்றா. இன்னொரு பக்கம் நிஷி வெட்கப்படுறா. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.